ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதுல வந்து நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லை லாஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் வந்து நிறைய ஷோல்டர் ஷாப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அக்ஷய தீதி ஆஃபராக வந்து ஃப்ரீ புக்கிங்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடிச்செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீ புக்கிங்கில். ஸோ அந்தமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன ஷாப்லலாம் வந்து ஃப்ரீ புக்கிங் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஜிஆர்டி, போத்தி ஸ்வர்ணமகள், சரவணா செல்வரத்தினம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ், மலபார், ஏவிஆர் ஸ்வர்ணமகள், பிரின்ஸு, என்ஏசி ஜுவல்லரி, தங்கமேலில் பார்த்திங்க அப்படின்னா லாக் யுவர் கோல்டு அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்கவே வந்து 5000 ஸ்டார்டிங்கு. ஸோ 25ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பார்ப்போம். இப்போ தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா 5000. போத்தீஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து 5000 சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஆஃபருமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5000க்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா சவரனுக்கு வந்து 1000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்க எல்லாமே வந்து அக்ஷய தீதி ஆஃபர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தனித்தனியாகவும் போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் வந்து ஸ்டார்டிங் வந்து 1000. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி இருக்குது. ஸோ 1000 இருக்குது, 500 இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பீமா ஸ்டோர் பொறுத்து வந்து 1000 இல்லை 500 மாறும். இப்போ கல்யாணில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ புக்கிங்கில் வந்து 50% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீ புக்கிங் பண்ணி நம்ம நகை வாங்கும் போது எவ்வளோ ரேட் வருது, இல்லை நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்றைக்கு கோல்டு ரேட்டுக்கு புக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரேட்டு வந்து கம்மியாக இருக்கா, இல்லைனா வந்து அக்ஷய தீதி ரேட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ரேட்டுக்கு வந்து கோல்டு வந்து தருவாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கனால இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எப்படி நம்ம ப்ராஃபிட்டாக யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இதுக்குமே வந்து நிறைய கொஞ்சம் ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கல்யாணில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில். இப்போ நீங்கள் 12% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க, எக்ஸாமுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 6% மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 6% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ஏசி ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டிஸ்கவுண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோஸ் ஆலுகாஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து பே பண்ணணும். ஸோ சவரனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1000. பீமாவில் 500 சில இதில் சொல்கிறாங்க. சில ஷாப்லையும் பார்த்திங்க அப்படின்னா 1000 சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸில் வந்து 1000 தான். அது இல்லாமல் இவங்க கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 2000 ஒர்த்துள்ள கோல்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ முன்பதிவை நீங்கள் 1000 பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் 2000 ஒர்த்துள்ள கோல்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஏவிஆர் ஸ்வர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க. ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இப்போ வந்து நீங்கள் 75% மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்ஷய தீதி அப்போ 25% வந்து பே பண்ணால் போதும். அது இல்லாமல் வந்து அக்ஷய தீதி அப்போ வந்து கோல்டு ரேட்டு இருக்குது அப்படின்னா வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கம்மியான உள்ள ரேட்டுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீதி பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மலபாரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ புக்கிங் பண்ணுறோம்ல, ஸோ அது பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்ப்போம். அது இல்லாமல் வந்து கோல்டு சேவிங் வந்து பண்ணும்போது அன்னைக்கு கோல்டு ரேட்டு, இப்போ நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணுறீங்களா அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்ப்போம். 8945 இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து புக் பண்ணுறீங்க. ஸோ 3 டேஸாக வந்து இந்த இதுதான் இருக்குது. 3 டேஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, அதுக்கப்புறம் சண்டே. ஸோ 3 டேஸுமே வந்து இதே ரேட்டு தான். அதனால் நான் இந்த ரேட்டே வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த ரேட்டு வந்து குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய தீதி அப்போது வந்து இது எப்படியும் வந்து கூட தான் செய்யும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இது ஹையஸ்ட்டாக இருக்கனால இந்த இதே இது போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இந்த ரேட் தான் இருக்குது. அதனால் இந்த ரேட்டுக்கே வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 8 கிராம் 1 பவுன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஒரு எக்ஸாமுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம எவ்வளோ வந்து
தங்கத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா 71,560 ரூபா. வேஸ்டேஜ் ஒரு 15% வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அதிகமாகவும் இருக்கலாம், நான் வந்து மீடியமாக, ஆனால் 15க்குள்ளே எடுத்தால் கூட ஓகே தான். நம்ம இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15% போட்டிருக்கேன். அப்படி போடும்போது நமக்கு 15% வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா 10,734 ரூபா வந்து வருது வேஸ்டேஜ் மட்டும். அந்த கோல்டு ரேட்டையுமே நீங்கள் வேஸ்டேஜுமே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 82,294 ரூபா. அது இல்லாமல் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 2,468 ரூபா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கூட்டணும் அப்படின்னா 84,762 ரூபா வந்து மொத்தமாக வந்து ஒரு 8 கிராம் ஒரு பவுனுக்கு வந்து இவ்வளோ ரேட் வந்து வருது. இது வந்து நம்ம கோல்டு ரேட்டு புக் பண்ணுற அன்னைக்கு. இது வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9,500 போட்டிருக்கேன். பட் இதோட கம்மியாகவும் ஆகலாம், இல்லை கூடவும் ஆகலாம். ஏன்னா இப்போயே வந்துருச்சு, இப்போயே 8,950 ரூபா வந்து வந்துருச்சு. அதனால் 9,500 வர வந்து ஆச்சரியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஹையஸ்ட்டாக வந்து நான் 9,500 அப்படின்னு போட்டிருக்கேன். இதோட கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த 9,500 போட்டிருக்கேன். இப்போ ஒரு கிராம் கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9,500. இப்போ இதே இதில் இந்த ஒரு பவுன் பண்ணோம்ல, அதே தான் இதுலேயும் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு பவுன் பண்ணுறோம் அப்படின்னா 9,500 இருக்குது அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு. அப்போ 76,000 ரூபா. ஸோ தங்கம் மட்டும். இதுக்கு ஒரு வேஸ்டேஜ், அதே வேஸ்டேஜ் தான் 15% போட்டிருக்கேன். நீங்கள் போய் அன்னைக்கு போய் எடுத்தீங்க அப்படின்னா 11,400 வந்து வருது. இப்போ இந்த 76,000 11,000 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 87,400 இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வந்து 3% வந்து போடுவாங்க. அது வந்து 2,622 அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 90,022 வந்து வருது. ஸோ 8 கிராம் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ அக்ஷய தீதிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதும் நம்ம ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 84,762. அக்ஷய தீதி அப்போ வந்து 90,022. இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5,260 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ரேட்டுக்கு கோல்டு ரேட்டுக்கு எடுத்துனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு எப்போ கோல்டு ரேட்டு குறைஞ்சிருக்கோ அந்த இதுக்கு எடுத்துக்கலாம். எப்படியுமே இது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ரெடி காசு கொடுத்து அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரீ புக்கிங் பண்ணுறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் சில கிஃப்ட்டும் பெனிஃபிட்டும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து கூடியிருந்தாலும் சரி, குறைஞ்சிருந்தாலும் சரி, எப்போ குறைஞ்சிருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இது எதுக்காக கொண்டு வராங்க பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸே ஆகிக்கிட்டே இருக்கிறனால இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இப்படி கொடுக்கறனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சவரன் வந்து நம்ம ரொம்ப பெனிஃபிட் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு சவரன் 2 சவரன் எடுக்கும்போது இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டு. இப்போ ஒரு சவரனுக்கும் போது 5,260 வந்து வருது. இதே நம்ம 2 சவரன் ஆகும்போது 10,500 அந்த சம்திங் வந்துடும். இது எப்படினாலுமே வந்து ப்ராஃபிட்டு. இது வந்து எதுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா ரெடி காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஃப்ரீ புக்கிங் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இல்லைனா நீங்கள் சீட்டு வந்து பெஸ்ட்டு. சீட்டுனா வந்து 11 மந்த்து. ஸோ ஒரு 11 மந்த்து வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீ கிடைக்கும். இந்த 50% வந்து இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணிக்கலாம். அப்படியே அந்த 50% உள்ளது வந்து நம்ம 50% வந்து பே பண்ணோம், 50% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா சீட்டு வந்து பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து காயின் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிகோல்டு வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டிஜிகோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 2% 3% வந்து உள்ள மாதிரி எடுங்க. இப்போ அக்ஷய தீதி ஆஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா 0% வந்து வேஸ்டேஜ் உள்ள கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரி, ஜிஆர்டி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போத்தி சொர்ண மகாலையும் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய தீதி மறுநாளுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ கல்யாணம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக்கு அப்படின்னா வந்து இதில் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டியில் வந்து பெருசாக வந்து ஆஃபர் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல, இவ்வளோ குறைப்போம் அப்படின்னு. அதே வந்து போத்தீஸில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போத்தீஸில் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் 5,000 அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பவுனுக்கு வந்து 1,000 வந்து லெஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீ புக்கிங் பண்ணுறது வந்து இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய தீதி ஆஃபர் எல்லாமே வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் வரிசையாக.
ஸோ ஆல்ரெடி போட்டதும் பார்த்துக்கோங்க. இந்த அச்சதீதி என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.